வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 2500 ரூபாய் மதிப்புள்ள மளிகை பொருட்கள். ராகுல் காந்தி பிரதமர் ஆனவுடன் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என மல்லிகா அர்ஜுனன் கார்கே உறுதி. மத்திய அரசின் உதவியோடு புதுச்சேரியில் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தால் மக்களின் வாழ்வாதாரம் உயரும் என முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. அரசியலமைப்பு சட்ட மதிப்புகளை காப்பதே மத சார்பற்ற கூட்டணியின் நோக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வேண்டுகோள். இனி விரிவான செய்திகள். காங்கிரஸ் கட்சி சார்பாக நடத்தப்பட்ட பொதுக்கூட்டத்தில் லாஸ்பேட்டை தொகுதி சார்பாக கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் தலைமையில் 3000க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று பங்கேற்றனர். லாஸ்பேட்டை தொகுதியின் காங்கிரஸ் கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு லாஸ்பேட்டை தொகுதியின் சார்பாக கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்தில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த சுமார் 3000க்கும் மேற்பட்ட பெண்கள் பொதுமக்கள் பங்கேற்றனர். மணவெளி தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ராமுவை அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என கழக தலைவர் விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மணவெளி தொகுதியில் ராமு விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறார். வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு மணவெளி தொகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களில் விடுவிடாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் புதுச்சேரி மாநிலத்தில் தாவேகா வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதில் மணவெளி தொகுதி தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது தாவேகா வேட்பாளர் ராமு பூங்கொத்து கொடுத்து ஆசி பெற்றார். அதனைத் தொடர்ந்து மணவெளி தொகுதியில் செல்வத்தை எதிர்த்து போட்டியிடும் தாவேகா வேட்பாளர் ராமுவை அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என தாவேகா தலைவர் விஜய் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் பேசினார். விஜய் வருகையை முன்னிட்டு தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ரசிகர்களுக்கும் கழக தொண்டர்களுக்கும் எந்தவித இடையூறும் இல்லாமல் விஜய் வந்து செல்வதற்கு அனைத்து பாதுகாப்பு வசதிகளும் செய்யப்பட்டிருந்தது. முன்னதாக இடையார்பாளையம் கிராமத்தில் வீடு வீடாக ராமு வாக்கு சேகரித்தார். அவருக்கு எல்லையம்மன் கோவிலில் கிராம முக்கியஸ்தர்கள் சார்பாக ஆள் உயர ரோஜாப்பூ மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பகுதியில் நீண்ட நாள் கோரிக்கையான சமுதாய நலக்கூடம், விளையாட்டு திடல், வடிகால் மற்றும் வாய்க்கால் வசதி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை விரைவில் செய்து தரப்படும் என உறுதியளித்தார். இந்த கூட்டத்தில் பாகூர் தொகுதி, அரியாங்குப்பம் தொகுதி, மணவெளி தொகுதி, ஏம்பலம் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். இதில் திரளான ரசிகர்களும் வாக்காளர்களும் கலந்து கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் வாழ்க என்று கோஷங்களை எழுப்பி ஆரவாரத்துடன் வரவேற்றனர். அனைத்து குடும்பங்களுக்கும் ரேஷன் கடைகளில் ரூபாய் 2500 மதிப்புள்ள மளிகை பொருட்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றும் தாலிக்கு தங்கம் வழங்கப்படும் என்றும் ராகுல் காந்தி பிரதமர் ஆனவுடன் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகா அர்ஜுனன் கார்கே வாக்குறுதி அளித்துள்ளார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் கிழக்கு கடற்கரை சாலையில் நடைபெற்றது. மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் வரவேற்றார். பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சிறப்புரையாற்றி பேசுகையில்,
புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி ஊழலிலும் கொள்ளையடிப்பதிலும் மூழ்கியுள்ளது. மத்தியில் உள்ள பாஜக அரசு சிறிய மாநிலங்களை எல்லாம் நசுக்க பார்க்கிறது. புதுச்சேரி மாநிலம் அதற்கு முன்னுதாரணமாக உள்ளது என்றும், புதுச்சேரிக்கு முழு மாநில அந்தஸ்து பெறுவோம் என காங்கிரஸ் வாக்குறுதி அளிக்கிறது என்றும் கூறினார். புதுச்சேரி மாநிலம் சீர்குலைவிற்கு இரட்டை என்ஜின் ஆட்சிதான் காரணம். காங்கிரஸ் ஆட்சியில் மிக பெரும் வளர்ச்சி ஏற்படுத்தப்பட்டது. இந்த வளர்ச்சியை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு சிதைத்துவிட்டது. புதுச்சேரிக்கு வந்த மோடியின் ரோட் ஷோவால் என்ன பிரயோஜனம்? மக்கள் பயன்பெற எதையும் அவர் பேசவில்லை. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க மத்திய பாஜக அரசு எந்த ஒத்துழைப்பும் தரவில்லை. இந்த தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். இந்தியா கூட்டணி ஆட்சி புதுச்சேரியில் அமைய நீங்கள் வாக்களிக்க வேண்டும். காங்கிரசுக்கு அளிக்கும் ஓட்டு நாட்டின் ஒற்றுமையையும் தேசியவாதத்தையும் காக்கும் ஓட்டாகும் என்றும் கார்கே பேசினார். 2026 காங்கிரஸ் ஆட்சி கட்டாய கல்வி திட்டத்தை நிறைவேற்றுவோம். 1ஆம் வகுப்பு முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவச கல்வி வழங்குவோம். அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அனைத்து குடும்பத்திற்கும் ரேஷன் கடைகளில் 2500 ரூபாய் மதிப்புள்ள மளிகை பொருட்கள் இலவசமாக வழங்கப்படும். தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். ராகுல் காந்தி பிரதமர் ஆனவுடன் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என வாக்குறுதிகளை கார்கே அளித்து பேச்சை முடித்தார். கூட்டத்தில் தெலுங்கானா அமைச்சர் பொன்னம் பிரபாகர், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கிரிஷ் சோடங்கர், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, திமுக அவைத் தலைவர் SP சிவக்குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி பொதுமக்கள் மத்தியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் களத்தில் பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் கட்சியின் வேட்பாளர்களை முன்வைத்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோன்று சுயேட்சை வேட்பாளர்கள் வாக்காளர்களை சந்தித்து ஆதரவு கேட்டு தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் திறந்த வாகனத்தில் நின்றபடி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து பொதுமக்கள் மத்தியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்கள் மத்தியில் பேசுகையில், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் படித்த இளைஞர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் வேலை வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் தொகுதிக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் பாரபட்சமின்றி நிதி வழங்கப்பட்டது. இதனால் கடந்த 5 ஆண்டு கால தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் புதுச்சேரி முழுவதும் அனைத்து தொகுதிகளிலும் கடந்த 10 ஆண்டுகளில் கிடப்பில் போடப்பட்ட அனைத்து திட்டங்களும் மத்திய அரசின் உதவியோடு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் புதுச்சேரியில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தால் புதுச்சேரி மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்து நிற்கும். அதேபோன்று படித்த இளைஞர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் வேலை வழங்கப்படும். மேலும் வில்லியனூர் தொகுதிக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். மேலும் பிரச்சாரத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் ரங்கசாமியை என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், ஆதரவாளர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்து வரவேற்றனர். லாஸ்பேட்டையில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன் ஆலய பூஜைக்கு பிறகு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்தியநாதன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்.
தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீ ஜலமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து லாஸ்பேட்டையில் உள்ள ஜீவானந்தபுரத்தில் உள்ள பாலாஜி வீதி, பாரதி வீதி, அன்னை பிரியதர்ஷினி வீதி, எம்ஜிஆர் வீதி பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்களிடம் அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்ததுடன் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளையும் விளக்கி கூறினார். பொதுமக்கள் அனைவரும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்தியநாதன் அவர்களையும், கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் அவர்களையும் வரவேற்கும் விதமாக பிரம்மாண்டமாக மேலதாளம் இசைத்தும், வான வேடிக்கைகள், பட்டாசுகள் வெடித்தும், பிரம்மாண்ட மாலை அணிவித்தும், பொன்னாடை அணிவித்தும், மலர் தூவியும், ஆரத்தி எடுத்தும் மிகுந்த ஆரவாரத்துடன் வரவேற்றனர்.
மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கொடாத்தூர் பகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்களை ஆதரித்து கட்சி தலைவர்கள், தொண்டர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கொடாத்தூர் கிராமத்தில் வீடு வீடாக சென்ற பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு உற்சாக வரவேற்பு அளித்து ஒவ்வொரு வீட்டிலும் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். பின்னர் வாக்காளர்களை சந்தித்த நமச்சிவாயம் தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து மீண்டும் புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்து புதுச்சேரி மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என வாக்காளர்களை கேட்டுக் கொண்டார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் உடனிருந்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளராக போட்டியிடும் சாய் சரவணகுமார் சோரப்பட்டு, வம்புப்பட்டு, விநாயகப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து திருபுவனை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடன் சென்று சோரப்பட்டு, வம்புப்பட்டு, விநாயகம்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடுவீடாக சென்று தமிழக வெற்றிக் கழகத்தின் சின்னமான விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து வாக்கு சேகரிப்பினை தொடங்கினார். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது முன்னாள் அமைச்சர் வேட்பாளர் சாய் சரவணகுமாருக்கு பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்தும், மாலை அணிவித்தும், மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி விசில் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். இதில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், இளைஞர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு வீடுவீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திகேயன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடுவீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆதரவாக கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி துண்டு பிரசுரங்களை வழங்கினர். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலிதீர்த்தால் குப்பம் கிராம பகுதியில் கை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு காங்கிரஸ் வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் வரும் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலிதீர்த்தால் குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் வேலுவிற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து வெற்றி திலகமிட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் வேட்பாளர் வேலுவின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட PS பாளையம் கிராம பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் TPR செல்வம் கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக கட்சி வேட்பாளர்கள், சுயேட்சை வேட்பாளர்கள் தொகுதி முழுவதும் சென்று மக்களை நேரடியாக சந்தித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட PS பாளையம் பகுதியில் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் TPR செல்வம் வீடுவீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வாக்குகளை சேகரித்தார். பின்னர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட காங்கிரஸ் வேட்பாளர் TPR செல்வத்திற்கு அப்பகுதியை சார்ந்த இளைஞர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து மாலை அணிவித்து வரவேற்றனர். பின்னர் வாக்காளர்களை சந்தித்து கை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு TPR செல்வம் கேட்டுக் கொண்டார். இதில் கூட்டணி கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர். திருபுவனை தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் விசில் சின்னத்திற்கு போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் மதகடிப்பட்டு பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில்
தேர்தல் கள பிரச்சாரம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விசில் சின்னத்தில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் தனது ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் சென்று மதகடிப்பட்டு பகுதியில் விடுவிடாக சென்று விசில் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வாக்குகளை சேகரித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது பொதுமக்கள் சார்பில் வேட்பாளர் சாய் சரவணகுமாருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். வில்லியனூர் தொகுதி ஓதியம்பட்டு பகுதியில் திமுக வேட்பாளர் சிவா உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் புதுச்சேரியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். வில்லியனூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் புதுச்சேரி திமுக அமைப்பாளர் சிவா 200க்கும் மேற்பட்ட அவரது ஆதரவாளர்களுடன் சென்று வாக்காளர்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தார். வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட சிவாவிற்கு அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து ஆதரவை வெளிப்படுத்தினர். இந்த வாக்கு சேகரிப்பின் பொழுது திமுகவின் வில்லியனூர் தொகுதி நிர்வாகிகள், தொண்டர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் உடனிருந்தனர். திருபுவனை தொகுதி திருபுவனை பெரியபெட் பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் திருபுவனை பெரியபேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் விஜய் மற்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகா அர்ஜுனன் கார்கே ஆகியோர் பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் புதுச்சேரிக்கு என்ன வேண்டும் என்றால் மத்தியில் பிரதமர் மோடியும் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது மக்கள் மனதில் இருக்க வேண்டும் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஊசுடு தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தீப்பாய்ந்தானை ஆதரித்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் போது பொதுமக்களிடையே பேசிய அண்ணாமலை, வாழும் காமராஜராக இருக்கக்கூடிய, பெரிதும் மதிக்கக்கூடிய ரங்கசாமியை மீண்டும் முதலமைச்சராக அமர வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்றும், கடந்த 5 ஆண்டு கால சிறப்பான ஆட்சி மீண்டும் அடுத்த 5 ஆண்டு காலம் நடக்க வேண்டும் என்ற ஒற்றை கருத்தோடு இருப்பதாகவும், காங்கிரஸ் புதுவையில் ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் புதுவையை ஒரு ஏடிஎம்மாக பயன்படுத்துவார்கள் என விமர்சனம் செய்தார். கடந்த 2004 முதல் 14 ஆண்டுகள் மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசு 10 ஆண்டுகளில் 9,000 கோடி ரூபாய் மட்டுமே கொடுத்தது. ஆனால் 2014 இருந்து 2025 வரை பிரதமர் மோடி புதுச்சேரிக்கு 26,000 கோடி ரூபாய் கொடுத்துள்ளார். மேலும் புதுச்சேரி மக்களின் அன்பை பெறவும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வாக்குகள் பெற வேண்டும் என்பதற்காக பிரதமர் புதுச்சேரி வருகை புரிந்தார். கடந்த முறை பிரதமர் புதுச்சேரிக்கு வரும்போது 2,700 கோடி ரூபாய் திட்டங்களை ஒரே நாளில் கொடுத்துள்ளார். வாழ்கின்ற காமராஜராக இருக்கக்கூடிய ரங்கசாமியின் நேர்மையான ஆட்சி வேண்டும் என்றும், மத்திய அரசு நிதி உதவியுடன் புதுச்சேரி அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதால் டபுள் இன்ஜின் அரசு என கூறுகிறோம். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரி முன்னேற்ற பாதையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் இந்தியா கூட்டணியில் பல்வேறு குழப்பங்கள் உள்ளன. புதுச்சேரியில் விஜய் மற்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் பிரச்சாரம் மேற்கொண்டனர். நல்லவர்கள், வல்லவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கின்றனர். ஆனால் இன்றைய நிலைமைக்கு புதுச்சேரிக்கு என்ன வேண்டும் என்றால் மத்தியில் பிரதமர் மோடியும் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதும் மனதில் இருக்க வேண்டும் என்றும், தவறானவர்களுக்கு வாக்கை செலுத்தக்கூடாது என்றும் பேசினார். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோவில் கிராமத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தேர்தல் களத்தில் போட்டி போட்டுக் கொண்டு வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா திருவண்டார் கோவில் பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீடாக சென்று வாக்காளர்களை நேரடியாக சந்தித்து
தொகுதியில் வளர்ச்சி பணிகள் மேம்படுவதற்கு ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வாக்குகளை சேகரித்தார். இந்த தீவிர வாக்கு சேகரிப்பின் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வாக்குகளை சேகரித்தனர். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகை மற்றும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையின் பொழுது இலவச எரிவாயு சிலிண்டர் வழங்கப்படும். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பாக செயல்படும் மாணவிகளுக்கு ஸ்கூட்டர் வழங்கும் அன்பு தங்கை திட்டம் துவங்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை பாஜகவினர் வெளியிட்டனர். புதுச்சேரியில் பாஜக சார்பில் தேர்தல் வாக்குறுதி வெளியீடு பாஜக ஊடக மையத்தில் நடைபெற்றது. பாஜக தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், மாநில தலைவர் VP ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டனர். இதில் முக்கிய வாக்குறுதிகளான ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வருடத்தில் 2 எரிவாயு சிலிண்டர் வழங்கப்படும். 1 பொங்கல் பண்டிகை போதும், 2வது விநாயகர் சதுர்த்தி பண்டிகையின் போதும் வழங்கப்படும். இளம் பெண்கள் மற்றும் மகளிர் மேம்பாட்டிற்காக பிங்க் ஆட்டோ திட்டத்தை தொடங்கி பெண்களுக்கு இலவச ஓட்டுநர் பயிற்சி மற்றும் ஆட்டோக்கள் வாங்குவதற்கு 50,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பாக செயல்படும் மாணவிகளுக்கு ஸ்கூட்டர் வழங்க அன்பு தங்கை திட்டம் தொடங்கப்படும். புதுச்சேரி பல்கலைக்கழகங்களில் புதுச்சேரி மாணவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கப்படும். அரசு பள்ளிகளில் உள்ள அனைத்து ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். புதுச்சேரி முழுவதும் 30 குடிநீர் ATM நிறுவப்படும். புதுச்சேரி மீனவ குடும்பங்களுக்கு மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்படும் நிதி உதவி 8,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ராஜபார்வை திட்டத்தின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக கண்ணாடி வழங்கப்படும். PM கிசான் திட்டத்தின் கீழ் கூடுதலாக யூனியன் பிரதேச அரசின் சார்பில் விவசாயிகளுக்கு கூடுதலாக 3,000 ரூபாய் வழங்கப்படும். புதுச்சேரி முழுவதும் 30 மலிவு விலை அடல் உணவகங்கள் அமைக்கப்படும். இவை பெண்கள் தலைமையிலான சுய உதவி குழுக்களால் நிர்வகிக்கப்படும். புதுச்சேரி வரலாற்று மற்றும் கலாச்சார அடையாளத்தை போற்றும் வகையில் புதுச்சேரி அரசின் தற்போதைய சின்னத்திற்கு பதிலாக வில்லியனூர் தேர் புதிய சின்னமாக மாற்றப்படும். காரைக்கால் ரயில் நிலையம் மற்றும் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் கோவிலுக்கு இலவச போக்குவரத்து சேவை தொடங்கப்படும். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ரயில் நிலையங்களில் இரட்டை அகல ரயில் பாதைகள் அமைத்து தரம் உயர்த்தப்படும். புதுச்சேரி ரயில் நிலையத்திற்கு மகாகவி பாரதியார் பெயர் சூட்டப்படும். சென்னை மற்றும் புதுச்சேரி இடையே வந்த மெட்ரோ ரயில் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தேர்தல் அறிவிப்புகளை பாஜக சார்பில் வெளியிட்டனர். மத சார்பற்ற கூட்டணியின் நோக்கம் அரசமைப்பு சட்ட மதிப்புகளை காக்கும் என்பதை வலியுறுத்தி திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வாக்காளர்களிடம் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பாவாணர் நகர் பகுதியில் கட்சியின் வேட்பாளர் புஷ்பலதாவிற்கு ஆதரவாக தீவிர வாகன பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த சந்திப்பின் போது வேட்பாளர் புஷ்பலதா மற்றும் மாநில முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து அவரை வரவேற்றனர். புதுச்சேரியில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளும் போட்டியிடுகின்றன. பிரச்சார உரையில் திருமாவளவன் கரும்பலகை சின்னத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி ஒரு பள்ளி மாணவனுக்கு கரும்பலகை எவ்வளவு அவசியமோ அதே போல இந்த தேர்தலில் இந்த சின்னம் நமக்கு புதிய ஆரம்பத்தை குறிக்கிறது. இந்த சின்னத்தில் வாக்களித்து நம்மை சட்டமன்றத்திற்கு அனுப்பினால் அது மக்களால் வழங்கப்படும் உயர்ந்த அங்கீகாரம் என்றார். மேலும் ஒரு இடத்தில் வெற்றி பெற்றால் எதிர்காலத்தில் மேலும் பல தொகுதிகளில் போட்டியிடும் வாய்ப்பு கிடைக்கும் என்பதால் மக்கள் முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கட்சியினர் வீடு வீடாக சென்று பகல் இரவு பாராமல் வாக்கு சேகரிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதனுடன் மதசார்பற்ற கூட்டணியின் நோக்கம் குறித்து விளக்கமளித்த அவர், அரசியல் வெற்றியை மட்டுமல்ல, அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளான மதசார்பின்மை மற்றும் சகோதரத்துவத்தை காக்கும் நோக்கத்துடன் இந்த கூட்டணி செயல்படுகிறது என்றார். பாரதிய ஜனதா கட்சி மீது விமர்சனம் செய்த அவர், தேர்தல் கணக்குகளை வைத்து குறைந்த ஆதரவு இருந்தாலும் ஆட்சியை கைப்பற்ற முயற்சி செய்கிறது என்றும், புதுச்சேரி மூலம் அரசியல் ஆதிக்கத்தை உருவாக்க முயற்சி நடக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார். சாதி மத வேறுபாடுகளை தாண்டி மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும். அந்த ஒற்றுமையை பாதுகாக்கவே இந்த கூட்டணி போராடுகிறது. வலதுசாரி சக்திகள் வேரூன்றி விடாமல் தடுக்க மக்கள் விழிப்புணர்வுடன் வாக்களிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கூட்டணி அமைப்பில் ஏற்பட்ட தொகுதி பங்கீடு சிக்கல்கள் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப்பட்டதாகவும் அனைத்து கூட்டணி கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன என்றும் தெரிவித்தார். இறுதியாக புதுச்சேரியின் சமூக நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் காக்க
கரும்பலகை சின்னத்தில் வாக்களித்து கூட்டணி வேட்பாளர்களை வெற்றியடைய செய்ய வேண்டும் என வாக்காளர்களிடம் திருமாவளவன் கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சாரம் புதுச்சேரி தேர்தல் அரசியல் சூழ்நிலையை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. சேதராப்பட்டில் தனியார் மதுபான பாரில் இருசக்கர வாகனம் திருடு போன சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வைரலாகி உள்ளது. புதுச்சேரி சேதராப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் மதுபான பாரில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் திருடி செல்லும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த திருட்டு சம்பவம் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளது. சம்பவம் நடைபெற்ற விதம் தெளிவாக காட்சியளிக்கும் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இந்த சம்பவம் குறித்து தகவல் கிடைத்தவுடன் சேதராப்பட்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து திருட்டில் ஈடுபட்ட நபரை அடையாளம் காணும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் தங்களின் வாகனங்களை பாதுகாப்பாக நிறுத்துவதுடன் கூடுதல் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் தீப்பாய்ந்தானுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி பாஜகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீப்பாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக சேதராப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி பாஜக பிரமுகர்கள் நாகரத்தினம், தங்கராஜ், புருஷோத்தமன் ஆகியோர் தலைமையில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி கட்சி பிரமுகர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், ஊர் தலைவர்கள், மகளிர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திண்டிவனம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போட்டியிடும் வன்னிய அரசு கூட்டணி கட்சியினருடன் ஊர்வலமாக சென்று தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வன்னிய அரசு போட்டியிடுகிறார். இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் ஊர்வலமாக சென்று திண்டிவனம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் திண்டிவனம் சார் ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான ஆகாஷிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது திமுக முன்னாள் அமைச்சர் மஸ்தான், விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் துரை ரவிக்குமார், தேமுதிக மாவட்ட செயலாளரும் மயிலம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான வெங்கடேசன், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். இந்த நிகழ்வில் விசிக கருத்தியல் பரப்புரை மாநில செயலாளர் எழுத்தாளர் சேரன், மண்டல செயலாளர் வழக்கறிஞர் திலீபன், திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் மலைச்சாமி, மண்டல துணை செயலாளர்கள் நாவரசு, கிளியனூர் இரணியன் உள்ளிட்ட விசிக, திமுக, தேமுதிக, காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 2500 ரூபாய் மதிப்புள்ள மளிகை பொருட்கள். ராகுல் காந்தி பிரதமர் ஆனவுடன் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என மல்லிகா அர்ஜுனன் கார்கே உறுதி. மத்திய அரசின் உதவியோடு புதுச்சேரியில் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தால் மக்களின் வாழ்வாதாரம் உயரும் என முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. அரசியலமைப்பு சட்ட மதிப்புகளை காப்பதே மதசார்பற்ற கூட்டணியின் நோக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வேண்டுகோள். இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.